அக்கா, அம்மா அரிசி வாங்கிட்டு சொன்னிச்சுக்கா. ஏய், எங்கடா கூட்டு போறா? வா மச்சி, பேசிக்கலாம். வா வா. அம்மா அரிசி வாங்கிட்டு சொன்னிச்சுடா. போயிட்டு வந்துடுறேன். பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை டேய், இதெல்லாம் ஒரு இடமாடா? அவன் பைக்கு காரு பங்களான்னு வச்சிருக்கான். நமக்கு என்னடா இருக்கு மாப்ள? அதான் நமக்குன்னு எழுதி வச்சிருக்கானே, 24 ஏக்கர் குப்பமேடு. எவன் கொட்டினாலும் நம்ம தலையில தாண்டா விழுகுது. இந்த இடத்த மாத்தா இது வரைக்கும் நம்ம என்னடா செஞ்சிருக்கோம்? என்னடா தெரிஞ்சுதான் பேசுறியா? எத்தனை மறியல், எத்தனை ஸ்ட்ரைக்கு, ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. இவ்வளவு பண்ணியும் என்னதான் நடந்துச்சு? எல்லாமே வேஸ்டா மச்சி. மச்சான், நம்ம சின்ன வயசுல குளிச்சோமே, அந்த கிணறு எங்கடா இருக்கு? டேய், கொஞ்சம் கீழே பாடுறா, அதான் அந்த கிணறு. டேய், இவ்வளவு ஏன்டா? இந்த கிணற தூர் வர எத்தனை தடவை மனு கொடுத்துருக்கோம். ஏதாவது நடந்த பாடு இருக்கா? சரி மச்சான், நம்ம செட்ல எவன்டா அதிகமா படிச்சது? இவன் தான்டா. ஆமாண்டா, ஆமா. நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருந்தேன். எங்க அம்மா என்ன நம்பி பணத்தையும் கட்டிடுச்சு. 8வது வரைக்கும் படிச்சிருக்கான். எனக்கே என் பேர் எழுத தெரியாது. ஏன்டா சிரிக்கிறா? ஏன் இது கத்து கொடுத்த வாத்தியார் பார்த்து சரிடா. எப்ப ஸ்கூல் முடியும், எப்ப குப்பம்பேட்டுக்கு வருவான், இதை பத்தி தானே எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த குப்பைய பொறுக்கி வித்த காசுல தானே எங்க அம்மா எனக்கு கஞ்சி ஊத்துறாங்க. இப்படிதானா என் வாழ்க்கையே போகுது. உங்க அம்மாவுக்கு ஆஸ்துமான்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? டேய், தெரிஞ்சாம பேசுறியா? எங்க அம்மாவுக்கு வந்து சாதாரண வியாதியாடா, ஆஸ்மா வியாதிடா. ஏன் எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் ஆஸ்மா வியாதியா? அவங்க அம்மா கூட தான் ஆஸ்மா வியாதி. இவங்க அப்பா கூட தான் யானைக்கால் வியாதி. அவ்வளவு ஏன் உன் தங்கச்சி கூட தான் தோல் வியாதி. இங்க இருக்கிற எல்லாருமே உடம்புல வியாதியோட தான் அலையறாங்க. வியாதி இல்லாத ஆளே கிடையாது. ஏய், யாரானே? வரமா போக மாட்டா? வரமா போட. ஏய், யாராங்க சைக்கிள் ஒரு நடுரோடு நிறுத்திருக்கமா? ஓ பெருசா உடம்பு பாத்துக்கோயா, போயடா போற. மா 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 ஏமாச்சு? ஏமா கத்துற? ஏமா இரும்புற? மா குமாரே, குமாரே. குமாரு, ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? அக்கா இருந்தது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? பொழப்ப பாக்கணும்ல. காலையில கிளம்பி பட்டறைக்கு போ. வாங்க சார். வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. சரிங்க சார், வேலையை முடிச்சுட்டு பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிண்ணா, வரேன். குமாரு, இங்க வாடா.
அந்த பைக்கை கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வா. எந்த பைக்குண்ணா? ஆமாடா. இப்பவே வாண்ணா. ஆமாடா. பேரண்ட்ஸ் தானா? அங்கதான். எஸ். சா நல்லா இருக்கு. சேலத்துல இப்படி கூட இடம் இருக்காடா. செம்ம ரோடு, காரு, செம்மையா இருக்குடா. இங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாரு இடம். எத்தனையோ கடை இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சா இதாண்டா வாழ்க்கை. எல்லாருமே வசதியா தான்டா இருக்கிறாங்க. நம்ம இடம் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கு? சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறோம். நம்ம ஏரியால பசங்க குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க எல்லாருமே பைக்ல சுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க படிச்சவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஏரியால படிப்பு வாசனையே இல்லை. இதெல்லாம் இல்லாம குப்பமேடு பிரச்சனை வேற. அங்க வர புகைச்சலால எத்தனையோ பேருக்கு வியாதி இருக்கு. நம்ம இடத்த எப்படியாவது மாத்தி ஆகும். அண்ணன் வண்டி விட்டு வர சொன்னாருண்ணா. வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சா? முடிச்சாச்சுண்ணா. சரிப்பா, எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மச்சான், உலகத்துல எல்லாரும் படிச்சு முன்னேறிட்டு இருக்கிறாங்கடா. நாம என்னடா பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம படிக்கவும் இல்ல, வேலைக்கு போகவும் இல்ல. எவ்வளவு நாள் தான் நம்ம பெத்தவங்களை நம்பி இருக்கிறது? இதுக்கெல்லாம் காரணம் இந்த குப்பமேடு தான்டா. படிக்கிற வயசுல குப்பை பொறுக்கிட்டு வாழ்க்கை வீணாக்கிட்டேன்டா. நான் அவன் 30,000 40,000 சம்பளம் வாங்கி எப்படியோ இருக்கிறான்டா. போதுண்டா, போது. எல்லாம் ஒரு வேலைக்கு போய் நம்ம வாழ்க்கை முன்னேறணும்டா. அப்படியே இந்த குப்பமேட்டு மாத்தணும்டா. போடா, மாமச்சம் போலாம். நான் கடற்கரைக்கு இருக்கேன். ஒரு நிமிஷம், உங்க குழந்தை குப்பமேட்ல குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும்க்கா. படிப்பு இந்த வயசுல தான்க்கா வரும். என்னக்கா இது? டேய், என்னடா இதெல்லாம்? அந்தான் போ போ, படிக்கிற வேலை பாரு. அந்தான் போ போ. போடா, உனக்கு ஒரு வேலையே இல்ல. ஐயோ வாங்களே, பத்திக்கிட்டு எரியுது குடிச்ச. ஐயோ வாங்களா, தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்துடா, தண்ணி ஊத்து. வணக்கம் சார். குப்பமேட்ல நிறைய குடிசை எரிஞ்சிட்டு இருக்கு. நேத்து கூட ஒரு குடிசை எரிஞ்சிச்சு. நல்ல வேலை யாருமே சாகல சார். சார், இந்த லெட்டர்ல எல்லாம் எழுதிருக்கோம். நீங்க கொஞ்சம் பார்த்து நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுங்க சார். செட்டிச்சாவடியில புதுசா குப்பமேடு வருதுன்னு சொன்னாங்க. ஆனா அங்க குப்பமேடு வந்தாலும் இங்க இருக்க குப்பை அப்படியே தான் இருக்கும். இதுக்கு என்னதான் பண்ண போறீங்க? இதுக்கு என்னதான் தீர்வு சொல்லுங்க சார். சரிப்பா, அப்பா வெளில போயிருக்காரு. வந்தது நான் சொல்றேன். கண்டிப்பா அவர் பண்ணுவாரு.